அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம், வணக்கம் பாஸ்கர். ம். ஒரு 3 வாரம் தொடர்ச்சியா நம்ம ரெக்கார்ட் பண்ணாம போன வாரம் லைவா ஒரு செஷன் பேசணும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாவும், அதுல இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையும் பேசியிருக்கோம். இந்த வாரம் இன்னும் அந்த நிச்சயமற்ற தன்மையோடய ஒரு பெரிய வடிவத்தை பேசலாம்னு இருக்கோம். ஏன்னா தொடர்ச்சியா ட்ரம்ப் பேசக்கூடிய வார்த்தைகள், பல்வேறு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ இருக்கக்கூடியவங்க பேசுற வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா, அவர்களை பத்தின அவர்களுக்கான மனநோய் இருக்கிறதாகவும், அவர்களுடைய மெமரியில லாஸ் இருக்கிறதாகவும் கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அந்த அளவுக்கு ஒரு ஒரு குழப்பமான மனநிலை அவங்களும் இருக்காங்க. தேசத்தையும் அப்படி மாத்திருக்காங்கிறதுனால, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காரணியா நம்ம பார்த்தோம்னா, எல்லா தலைவர்களும் ஒரு கருத்துல ஒன்றிணைஞ்சு நிக்கிறாங்க. அது பொருளாதாரம். நான் தடை விதிச்சிருவேன், நான் தடையை நீக்கிருவேன், மக்களுக்கு பொருளாதாரத்துக்காக தான் செஞ்சேன், நான் டெவலப்மெண்ட்டுக்காக செஞ்சேன்னு அந்த பொருளாதாரத்தின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய மிகப்பெரிய வன்முறையை நம்ம கணக்குல எடுத்துக்காம இருக்கணுன்றதுக்காக இந்த சீசன் முழுக்க போரும் பொருளாதாரமும் தலைப்புல பேசலாம். இப்ப இருக்கக்கூடிய கோல்டு வாரா இருக்கலாம், சிவில் வாரா இருக்கலாம், ரெண்டுமே தேசத்துக்கு இடையேவும் தேசத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய 2 வகையான போரை பத்தியும் இந்த சீசன் முழுக்க பேசலாம்னு நம்ம முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த சீசன் முழுக்க என்னென்ன பார்க்க போறோம்னா, நம்ம கன்க்ளூஷன் முதல்ல பேசுவோம். இந்த போரும் பொருளாதாரத்துக்கும் மிக முக்கியமான காரணியா இருக்கிறது தலைமை, தோத்து போற தலைமை, தோல்வியுற்ற தலைமை, நிச்சயத்தன்மையற்ற தலைமைகள் எல்லா தேசத்துலயும் இருக்கிறதுனால அது முக்கிய காரணியா இருக்கிறதா இறுதியா நம்ம வைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த லார்ஜ் எக்கனாமிக் மாடலே இந்த போருக்கு வழிவகுக்கின்றத ஒரு எபிசோடாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும் முதலாளிகளுக்காகவும் துணை போகக்கூடிய அந்த மாடல் எவ்வளவு மோசமானதா இருக்கு, இந்த போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லாபி எவ்வளவு முக்கியம், இன்னொன்னு இந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ், போர் வழியா நடக்கக்கூடிய இந்த அநீதிகளை, வன்முறைகளுக்கும் கிளைமேட்டுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு, எது செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப குறுகிய காலத்தில், இந்த டைம்லைன்ல ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் நம்ம அறிவாகும் பொழுது நீண்ட கால பாதிப்புகள் மாதிரி இருக்கக்கூடிய, ஏன்னா நீண்ட காலம் முன்னாடி சொல்லுங்க, இப்ப கிளைமேட்டை கூட நீண்ட காலம் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதுவுமே உடனே உடனே அரசு நன்று கொள்ற மாதிரி கொள்ளுது இப்போ. அப்போ அந்த கிளைமேட் ஜஸ்டிஸ்க்கும் சோசியல் ஜஸ்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பிளஸ் இந்த பொருளாதார போரையும் இணைச்சு ஒரு 5 எபிசோடா பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுல இப்போ இந்த உரையாடல் நம்ம தொடங்குறதுக்கு காரணமே சமீப காலத்துல ட்விட்டரா இருக்கலாம், நேரடி இருக்கிற இன்டர்வியூஸ் அல்லது அவங்க மேடை பேச்சுல பெரும் தலைவர்கள் ரொம்ப அபத்த கருத்துக்களை வெளியிடுறாங்க. அப்படி ஒரு அபத்த கருத்தா ட்ரம்ப் முந்தா நேற்று பேசினதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி பொருளாதாரத்தையும் போரையும் எப்படி இணைச்சு பார்க்கணும்னு மக்களோட உரையாடலாம் அப்படின்னு வந்தோம். அதுல ஒரு கருத்து என்னன்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய சைனா, இந்தியா மாதிரியான தேசங்களை நேரடியா பேரை மென்ஷன் பண்ணி ஒரு கருத்து சொல்றாரு. இந்த நாடுகள் தான் போருக்கு துணை நிற்கக்கூடிய நாடுகள். காரணம், இவர்கள் வர்த்தகம் வச்சுக்கக்கூடிய நாடுகளை இவங்க புறக்கணிக்காம, உதாரணத்துக்கு இந்தியா ரஷ்யாவை புறக்கணிக்கல, இந்தியா சில தேசங்களை புறக்கணிக்கல பொருளாதார ரீதியான வர்த்தகத்துல. அதனால இவங்க தான் இப்ப நிகழக்கூடிய போர் அத்தனைக்கும் மூல காரணமா இருக்கிறவங்க, போரை ஊக்குவிக்கிறவங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவரு பேசியிருக்காரு. ஆங்கில பத்திரிகைகள்ல வெகுவா அதை பத்தி எழுதுறாங்க. 2வது அவர் வீடியோலயுமே அது இருக்கு, அவர் பேசின வீடியோலயும் அது இருக்கு. ஆனா இங்க தமிழ்ல நமக்கு பெருசா சேரலன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த செய்திகள்லாம். இப்போ மக்களோட தமிழ்ல அதை உரையாட வேண்டிய அவசியமா இருக்கு. அப்போ இப்படியான அபத்த கருத்துக்கள், ஒரு மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடுகள்லாம் போருக்கு துணை நிற்குதுங்கிற மாதிரி ஒரு கருத்தையும், அமெரிக்காவுக்கும் இந்த போருக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அதனுடைய சப்டெக்ஸ்டையும் அவர் கிரியேட் பண்றாருன்றதுதான். ஏன்னா நாங்கெல்லாம் இதெல்லாம் யாரோ பண்றாங்க, போர் நிறுத்தத்துக்கு மட்டும்தான் நான் காரணமா இருக்கேன், 7 போரை நிறுத்திருக்கேன், எனக்கு அதனால நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்ற, நான் எக்ஸாம்ல மார்க் வாங்கிட்டேன்பா, எனக்கு இந்த வாரம் ரிமோட் கார் வாங்கி கொடுங்கிற மாதிரி கேட்கிறாரு அவரு, இந்த நோபல் பிரைஸ்ங்கிறது. அப்போ அவருக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு அப்படின்ற அவருக்கும் தெளிவு இல்லை, அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மீடியாவுக்கும் தெளிவு இல்லைங்கிறதுனால நம்ம கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி இந்த பொருளாதாரத்தையும் போரையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இதுதான் நம்ம இந்த முழு சீசனுக்கான ஒரு முகவுரை மாதிரி நான் சொல்றேன். இந்த பேச வேண்டிய அவசியத்தை நீங்க சொன்னீங்கன்னா தொடர்ச்சியா அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போகலாம். விஷயம் தினம் தினம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிறது, அதுதான் நான் அவசியமா பார்க்கிறேன். நம்மை சுற்றி உள்ள சமூகத்திலையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வணிக தொடர்புகள்லையுமே கூட நாம இதை பார்க்கிறோம். நாம ஒரு பொருளை வாங்குறோம் இன்னைக்குன்னா, அந்த பொருள் ஏன் நேத்து இந்த விலைக்கு வித்தது இன்னைக்கு இந்த விலைக்கு போகுது,
தக்காளியை வந்து வருஷத்துல ஒரு 5 வாரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் மேல போகுது, விலை கீழே குறையுதுன்னு. ஒரு காலத்துல நம்ம சொல்லி இருக்கலாம், இதுக்கெல்லாம் காரணம் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது விலை குறையும், உற்பத்தி கம்மியா இருக்கும்போது விலை அதிகமாகும் எந்த பொருளுக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அதையும் தாண்டி நமக்கு வந்து மற்ற விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உலக வணிகம் அப்படின்றது, குளோபல் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உலக வணிகம் வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு போர் பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கு. இப்ப போருக்கான முக்கிய காரணமே இதுவா தான் இருக்கு. ஏன்னா உலகத்துல எங்க ஒரு அடிப்படை புரிதல் நம்மளுக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் வளங்கள் எங்கெல்லாம் வந்து நமக்கு அதிகமா இருக்கு, அந்த நாடுகள் எல்லாமே வந்து கான்ஃபிளிக்டட் ஜோன்னா இருக்கிறது உலக அளவுல வணிகம் செய்யறவங்களுக்கு நல்லது. இதுதான் என்னுடைய அடிப்படை புரிதல். அதனாலதான் ஆப்பிரிக்காவோ தென் அமெரிக்காவோ இந்த நாடுகள் எல்லாமே வந்து எங்கெங்கெல்லாம் வளங்கள் அதிகமாக இருக்கோ, அந்த வளம் அப்படின்னு நம்ம சொல்றது அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸா இருக்கலாம், கனிமமாக இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய மண்ணுடைய உற்பத்தி திறனாக இருக்கலாம். டாப் சாயில் குவாலிட்டின்னு சொல்றது அங்க இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மூலிகையோ அல்லது டிம்பர் அப்படின்னு சொல்றது இந்த இதுவோ, மரம் அதுவோ, அல்லது மண்ணின் உற்பத்தி திறன், நல்ல தண்ணி, உற்பத்திக்கு ஏதுவான குடிக்கக்கூடிய நீர். ஏன்னா இன்னைக்கு நாம சுவாசிக்கக்கூடிய காற்றும் குடிக்கக்கூடிய நீரும் உலகத்துல இருக்க பெரும்பாலான நாடுகள்ல வந்து நாம உலக அளவில் நிர்ணயிச்ச ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து சுகாதாரமானது, இது வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வந்து நுகர்வதற்கு பாதுகாப்பானது அப்படின்னு நாமளே நிர்ணயம் பண்ண குறியீடுகள்லயே வந்து மிகவும் மோசமான அளவுல தான் உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா மதிப்பீடுகளும் காமிக்குது. அதனால எங்கெங்க எல்லாம் வந்து நமக்கு நல்ல தண்ணி கிடைக்குது, நல்ல காத்து இருக்குது, நல்ல மண் இருக்குது, நல்ல காடு இருக்குது, நம்ம இதுல சொல்ற மாதிரி மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் சொல்ற மாதிரி அதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நாடுகள் எல்லாமே வந்து அந்த வர்த்தகத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத வச்சு நமக்கு போர் அங்க அதிகமா இருக்கு. சமீபத்துல ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு, ஆப்பிரிக்கால ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாடு முழுக்க வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. ஆஹ் அவர் வந்து அதை ஒரு பெருமையா சொன்னாரு. அங்கெல்லாம் போயிட்டு எனக்கு இது தேவை அப்படின்னு நான் நினைச்சேன்னா காசை கொடுத்தேன்னா 2 நிமிஷத்துல வந்து சேர்ந்துருது. எது கேட்டாலும், என்ன வசதி கேட்டாலும், எது கேட்டாலும் 2 நிமிஷத்துல எல்லா வசதியும் வந்துருது அங்க தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. நான் கேட்டேன், ஆமா அந்த நாட்டுல போர் வேற நடந்துட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கு, இருந்தாலும் அது வேற, இது வேற. சோ நம்ம ஆட்கள், இது வந்து இந்தியா. சோ நமக்கு வந்து நம்ம கிட்ட காசு இருக்குதுன்னா நாம வந்து தனியாக ஒரு இடத்துல வாழ்ந்துடலாம், பக்கத்து தெருவிலேயே போர் நடந்தாலும் உங்களை அது பாதிக்காது. இதுதான் வந்து பெரிய அளவுல பார்க்கும்போது நமக்கு இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது இந்த வளங்களை நோக்கித்தான், மிச்சம் இருக்கக்கூடிய வளங்களை யார் வந்து அதான் அடுத்த உலக போர் தண்ணீர் இருக்கா அப்படின்னு ஒரு 15 வருஷம் முன்னாடி நாம எல்லாம் எழுதிட்டு இருந்தோம். ஆமா. இங்க நம்ம ஊர்ல புத்தகம் மூன்றாம் உலக போர் தண்ணீருக்குன்னு எழுதுனாங்களா? காமியனோ இல்ல பூவுலக நண்பர்களுடைய ஒரு அவங்களும் போட்டிருக்காங்க, உயிரை எழுதியிருப்பாரு, வைரமுத்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, உலக போர் தண்ணீர் பேஸ் பண்ணி. நிறைய பேர் ஆங்கிலத்துல நிறைய புத்தகம் வந்திருக்கு. நம்ம இப்ப என்ன சொல்றாங்க, சமீபத்துல ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன், அடுத்த உலக போர் வந்து இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய போன்ல இருக்கக்கூடிய சிப்புல இருக்கக்கூடிய அந்த பாகங்களை உருவாக்கக்கூடிய கனிமங்கள் இருக்கலாம்,
ம். அந்த மெட்டல்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் உலக அளவுல எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த ம். நாடுகள்ல ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் இருக்கு. நம்ம தனியா லித்தியம் பத்தி தனியாவே பேசியிருக்கோங்க. பேட்டரி ஆமா. வரும்பொழுது அதனுடைய ம். சுரண்டல் எப்படி இருக்கும், லித்தியம் மட்டும் தனியா எடுத்து நம்ம பேசணும். ஆமா, நாம ஒரு முறை பேசியிருக்கோம். பட் இப்போ இவன் வந்து சொல்றேன்னா, ஒட்டுமொத்தமா யார் வந்து அந்த கனிமங்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ, ஆமா. ஏன்னா உலகம் முழுக்க தொழில்நுட்பத்தால நாம வந்து நிரப்பிட்டோம். ம். அப்படி இருக்கும்போது நான் சமீபத்துல ஒருத்தர் சொன்னார், ஒரு நல்ல ஒரு தரவு ஒண்ணு சமீபத்துல பார்த்தேன். ம். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அஹ், இயற்கை வளங்களின் ஒட்டுமொத்த வால்யூம் ம். எவ்வளவு இருக்குது, ம். எவ்வளவோ மில்லியன் மெட்ரிக் டன் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று சொன்னாரு. ம். அஹ், அதை விட நாம உற்பத்தி செய்த பொருள்களின் வால்யூம் அதிகரிச்சிருச்சு. ம். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. ஆமா. நாம அதை உற்பத்தி பண்ணி பொருளா மாத்திடுறோம். அந்த பொருளை திரும்பி எப்படி கனிமமா மாத்துறதுன்ற அந்த ரகசியம் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. ம். என்னதான் ரீசைக்கிளிங், சைக்கிள் எக்கானமி, சர்க்குலர் எக்கானமி சொன்னா கூட நம்மளால செய்ய முடியல. ம். ம். அதனால மிச்சம் இருக்கிறத வந்து பகிர்ந்து வச்சுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை வந்து மக்கள் மத்தியில, சமூகத்திலையும் இல்ல, குடும்பங்கள்லயும் இல்ல. ம். அதே இது வந்து நமக்கு நேஷன் ஸ்டேட்னு சொல்லும்போது இன்றைய ஆஹ், மக்கள் ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய நேஷன் ஸ்டேட் எல்லாமே ம். கோஆபரேஷன் அப்படின்றத தாண்டி காம்படிஷன் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி தான் போயிருக்கு. ம். எனக்கு இந்த வளங்கள் இருந்தா போதும், பக்கத்து ஊர்க்காரன் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. ம். இல்ல, காம்படிட்டிவ்னஸ்ங்கிறது ஒரு growth உடைய ஒரு இண்டிகேட்டரா வச்சுக்கலாம் இல்லையா? எந்த அளவுக்கு போட்டி ஆமா, போடுறோமோ அவ்வளவு வளர்ந்துருக்கோம் ஆமா. அப்படின்ற ஒரு போட்டி இண்டிகேட்டர். போட்டி தான் கோஆபரேஷன் அப்படி வளர்ச்சின்னு வைக்கல. அதாவது கோஆபரேஷன் வேல்யூ சிஸ்டத்துல போயிடுது, காம்படிஷன் ப்ரொடக்ஷன்ல வந்து இருக்கனால அதனால காம்படிட்டிவ் பேஸ்ட் எக்கனாமி தான் அது. அதை நீங்க நம்ம குமரப்பா சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ராக்டிவ் அல்லது எக்ஸ்பிளாய்டேட்டிவ் மாடல் தான் அது காம்படிட்டிவ்னஸ்ன்றது. ம். பார்ப்போம், ஒன்னா பேசணும். ஆமா. அது இருக்கிறதுனால அந்த நிலை தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா போருக்கும். இப்போ குவைத் போர் நடந்த போது சொன்னாங்க, குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான் வந்து அந்த போருக்கு காரணம், அமெரிக்கா போருக்கு போறதுக்கு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று வந்துச்சு, ம். எப்படி ஜார்ஜ் புஷ் வந்து இந்த குவைத் போருக்கு போனது தவறு ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் ஜனாதிபதியா இருந்தார். அது ஆமா. தவறான முடிவுன்னு வந்து சமீபத்தில் ஏதோ சொல்லியிருக்காரோ இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. ம். ஆனா அப்ப அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, குவைத் மக்கள் கஷ்டப்படுறாங்க ஈராக்குக்கு எதிராக அப்படின்னு ம். சடாம் ஹுசைனை வந்து ஒரு வில்லனாக்குனாங்க. ம். வில்லனாக்கி அவர் வந்து ஈராக் போர் வந்து குவைத் போர் நல்லதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஈராக் மேலேயே படையெடுத்து அவர் அவருடைய ஆட்சியை கைப்பற்றி அதை அழிக்கிற வரைக்கும் நிறுத்தல. ம். ம். இன்னைக்கு நான் பண்ணது தவறுன்னு சொல்லி அந்த அமெரிக்க ஜனாதிபதி யார் அந்த போர் தொடுத்தாரோ அவர் வந்து அதுல இறந்து போன அந்த அமெரிக்க இராணுவ குடும்பங்களுக்கும், ம். அதுல ஊனமுற்ற இராணுவ குடும்பங்கள், இராணுவ அதிகாரிகளுக்கும், அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கு இவரே ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி அவங்களுக்கு காசு செலவு பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ம். ஸோ இது வந்து அவரு பிராயச்சித்தமா நினைக்கலாம். ஆனா நாம அதாவது ஒரு இதுல அந்த irreversible ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு ம், ரீஹபிலேஷனை நம்புறதை பத்தி இஸ்மாயில் சொல்லிட்டு ஒரு இடத்துல பூமியில ம், நம்ம என்ன ம், பண்றோம்னா irreversible ஒரு கண்டிஷனை கொண்டு போயிட்டு ரீஹபிலேட் பண்றோமோ, ஒருத்தனை காலை வெட்டி எடுத்துட்டு பிளாஸ்டிக் கால் கொடுக்குற மாதிரி தான் அது. ம், அது 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 வந்து ரீஹபிலேஷன் தானே. அது ரீக்ரோத்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம், அது அதையே growthன்னு சொல்றோம். பிளாஸ்டிக் காலை வச்சுறது growthன்னு சொல்றோம் இல்லையா? ம், அந்த மாதிரி அது ஒரு மெட்டஃபரா சொல்றாரு. இது நம்ம டிசேபிள பத்தி நம்ம பேசல. அதே ம், மாதிரி தான் இவங்க இப்போ irreversible ஒரு ஆக்ஷனை பண்ணிடுறாங்க. அது இயற்கையில பண்ணாலும், போர்ல பண்ணாலும் பண்ணிட்டு பொருளாதாரத்திலையும். ஜிஎஸ்டி அதே உதாரணம். எனக்கு இந்த சிரிப்பு எங்க இருந்து வருதுன்னா, அந்த உதாரணம் வந்து இத வந்து மக்கள் எளிமையா புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாத சொல்ற உதாரணம். நிர்மலா அவங்க ம், சொன்னதா இருக்கட்டும், வானதி சீனிவாசன், மோடி அவர்கள் பேசுனதா இருக்கட்டும். பாவம் எங்க நிர்மலா ஸ்கோர் பண்றாங்கன்னு ஓடி வந்து மூக்க நுழைச்சு காட்டி அவங்க கட்சிக்குள்ளே உள்கட்சி பூசல் மாதிரி நாங்க தான் ஜிஎஸ்டி காரணம்னு அவங்க எங்க கிளைம் பண்ணிடுவாங்களோன்னு இவர் ம், வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க இனிமே 2 பொருள் வாங்குற இடத்துல 3 பொருள் வாங்குறாங்க. கடந்த 8, 9 வருஷமா 3 பொருள் வாங்குற இடத்துல 2 பொருள் வாங்க வச்சது இவங்க தான். ம்.
2 ஒரு 2.5 லட்சம் பொருள் கோடி. 3 ஒரு பொருள் பொருள் இருக்கிறது நீங்க ஒரு ஒரு பொருள். பொருள் இல்ல 2.5 லட்சம் கோடி வந்து இனிமே லாபம்ங்கிறாங்க. அப்போ இந்த ம். 9 வருஷமா 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு 30 லட்சம் கோடி இழப்பு செஞ்சது யாருன்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. அவங்க ம். கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு எதிரானதே தெரிஞ்சா கூட, அபத்த கருத்துக்களா இருந்தா கூட, அந்த irreversible உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரீஹாபிலிட் பண்றது இருக்கு இல்லையா? அதுல அவங்க அப்படியே என்ன சொல்றது? மாட்டிக்கிறாங்க. ஓப்பனாவே தெரியுது அது. ம். அதே தான் போருக்கும் நான் கவனிக்கிறேன். நீங்க புஷ் சொல்றதா இருக்கட்டும், ட்ரம்ப் நோபல் பிரைஸ கிளைம் பண்றதா இருக்கட்டும், பிரச்சனையே இவங்க தான். irreversible பிரச்சனையை உருவாக்குனது இவங்க தான். போருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லா கருவிகளையும் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு, போருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பொருளாதார நிலையை வந்து உருவாக்கி வச்சுட்டு, ஆனா எனக்கு வந்து அமைதிக்கான நோபல் பிரைஸ் குடுங்கன்னு கேட்கறது, இதுவரைக்கும் யாரும் அது மாதிரி கேட்ட மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் யாராவது ஒரு 10 முறைக்கு மேல எனக்கு நோபல் பிரைஸ் குடுங்க, நோபல் பிரைஸ் யாருமே கேட்டதா பார்க்கல. அவ்வளவு இல்ல அது அசிங்கமா நடந்துக்கிறாங்க இன்னைக்கு. தனிநபர் விஷயமா நான் பார்க்கிறேன். அது வந்து ம். அவருடைய இந்த நோபல் பிரைஸ் அப்படின்றது ஏதோ தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உலக அளவுல, அஹ் தன்னை யாரும் மதிக்கல அப்படின்னு எங்கேயோ உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல ஹார்ட் அவர் ஆயிருக்காரு. உறுத்திட்டே இருக்குது. அந்த உறுத்துதல்ல தான் பண்றாரு. அது வந்து நான் வந்து எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு ஒரு ஃபசாட், ஒரு ம். ஒரு வெளி தோற்றம். தினம் ம். தினம் நாம ஏதான ஒண்ணு காமெடியா சொன்னோம்னா உலக அளவுல நம்மள வந்து அந்த விஷயத்த வச்சு காமெடி பண்ணுவாங்க. ம். ஆனா உண்மையிலேயே அவர் பண்ற போர் வந்து பெரும் அளவுல பார்த்தீங்கன்னா வணிகத்துக்கானது. ம். ம். அது பின்னணியில அது நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து. ம். ம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் அவர் வந்து நான் இந்த போர தடுத்துட்டேன், அந்த போர தடுத்துட்டேன்னு சொல்லும்போது, ம். இஸ்ரேலுடைய காசா தாக்குதல் அண்ட் அங்க இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கிற மக்களை வெளியேற்றுதல் அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ம். இப்போ போன வாரம் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்குதல், கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுகிறது அப்படின்றது. ம். என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அங்க இருக்கிற இன்டர்நெட்ட காலி பண்ணிட்டாங்க. அது எதுவும் இல்லாம, அங்க என்ன நடக்குதுன்றது வெளியில யாருக்குமே தெரியாத ஒரு நிலைய உருவாக்கி, ம். இவ்வளோ பெரிய அளவுல அவங்க வந்து கடைசி தாக்குதல்ன்ற மாரி தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, ம். அவங்களுக்கு வந்து அமெரிக்காவுடைய உதவி இல்லாம அது பண்ணியிருக்க முடியாது. இல்லையா? ஸோ, இவரு ஒரு பக்கம் நான் 7 போர்களை த தவிர்த்திருக்கிறேன். நான் இது பண்றேன். எனக்கு வந்து பிரைஸ் குடுக்கணும் அப்படின்னு சும்மா வெளிப்படையா பேசுறது வந்து, அத பேசு பொருளா மக்கள் நெனைக்கிற வரைக்கும், ம். பின்பக்கம் நடக்கக்கூடிய விஷயங்கள மக்களுடைய திசை திருப்பி இன்னொரு பக்கம் பார்க்க வைக்குது. நான் காமெடி ஷோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையே எடுத்துக்கோங்க. ம். நியூஸ் பேப்பர் படிக்கிறது குறைச்சுட்டோம். ம். காமெடி ஷோ WhatsAppல பார்க்கறது, மீம்ஸ் பார்க்கறது அதிகரிச்சுட்டோம். ம். நாம வந்து என்னைக்கு மீம்ஸ குறைச்சு என்ன, ஆய்வு கட்டுரைகள் அதிகம் படிக்கிறோமோ, ம். அன்னைக்கு தான் இந்த நிலை மாறும். ம். நாம ஆய்வு கட்டுரை படிக்கிறத நிறுத்திட்டு நாம மீம்ஸ் பார்க்கிறோம். நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, செய்திகள வந்து மக்கள் நுகர்றதே இப்ப மீம்ஸ் மூலமா தான் நுகர்றாங்க. ம். அதனால ஒரு 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 காலத்துல தினமலர் பேர் போனதா இருக்கும். டமால், பனால்னு எழுதி. ம். அது இப்போ சோசியல் மீடியாவுக்கும் எல்லா மீடியாவுக்கும் பொருத்தமா டிவி அப்படிதான் பேசுறாங்க. தலைப்புகள் மாலையில விவாத தலைப்புகளா கூட அப்படிதான். டமால், பனால் தான். அந்த மாதிரிதான். இல்ல இப்போ நாம வந்து தொலைக்காட்சி செய்திகள் வந்ததுக்கு அப்புறம், மக்கள் வாசிக்கிறத நிறுத்தினாங்கன்னு பேசணும். ம். இப்ப சமூக ஊடகங்களின் தாக்குதல் வந்து உங்களுக்கு தொலைக்காட்சியில தெரியுது. நீங்க சொல்ற அந்த தலைப்பு வைக்கிறாங்க இல்லையா? அப்பத்தமா தினம் வந்து ஒரு டிவில ஒரு 1/2 மணி நேரம், அ அந்த 1/2 மணி நேரம் வந்து எந்த சுயமரியாதை இருக்கக்கூடிய வல்லுனரும் வந்து பேச மாட்டாங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு வல்லுனரா ஒரு விஷயத்துல இருந்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்துல வந்து ஏதோ தெருவோரத்துல ஏதோ சண்டை போட்டு கூச்சல் அடிக்கிற மாரி எல்லாரும் அட் அ டைம் ஒரு 10 பேர் பேசுவாங்க. அந்த கூச்சல் கான்டெஸ்ட்ல யாருமே பங்கெடுத்துக்க மாட்டாங்க. அது எப்படி நிறுவுறாங்க பாருங்க. இந்த கூச்சல் கான்டெஸ்ட் வந்து நான் பண்ற கூச்சல் கான்டெஸ்ட் வந்து அதிகமா சுவாரஸ்யமா இருக்கா மக்களுக்கு? ஏன்னா மக்கள் அத பார்க்கிறவன் எப்படி பார்க்கிறான்? அத வந்து ஒரு ஒரு கேளிக்கையா பார்க்கிறான். ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பார்க்கிறான். அப்ப என்ன ஆகுது? அந்த செய்தியினால உங்க மேல இருக்கக்கூடிய தாக்குதல் என்ன? உங்க வாழ்க்கை எப்படி பாதிக்கும்? அப்படின்றத அந்த ஒரு புரிதல மக்களுகிட்ட இருந்து எடுத்துட்டு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது இன்னைக்கு நாம மக்கள் கேலி கூத்தா தான் பார்க்குறாங்க அப்படின்றதுனால, அதையே ஒரு என்டர்டெயின்மென்ட்டா நடத்திட்டு இருக்கோம். அதுதான் ட்ரம்ப்பும் நடத்துறாரு. ம். அவர் முன்னிறுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும், இத அரிச்சு பாருங்க, அத அரிச்சு பாருங்கன்னு அவர் பேசுறது எல்லாமே,
அவர் வந்து எனக்கு என்னமோ வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப தெளிவா ஒரு வேலையை பண்ணிட்டு சைட்ல வந்து நீ இதுதானே பாக்குற மீம்ஸ் தானே பாக்குறேன் உனக்கு மீம்ஸ் நானே சப்ளை பண்றது தினமும் மீம்ஸ் வந்து என்னை பத்தி இருக்கிற வரைக்கும் நீ வந்து நான் பண்ற மத்த வேலைகளை பார்க்க மாட்டேன் நான் பண்ற மீம்ஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு. நம்ம ஊர்ல அதே நிலைமை தான் இருக்குன்னு ஆமாங்க. தோணுது. இது ஒரு அரசியல் உலக அளவில் இருக்கக்கூடிய வணிக அரசியலை தலைமை தாங்குபவர்கள் வந்து அவங்க முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்களை ம், மக்கள் நுகர்வது ம், சீரியஸான தலைவரா இல்லாம காமெடியா இருந்தா மக்கள் நுகர்வது எளிதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிருக்காங்க. ம், அதனால தொடர்ந்து வரக்கூடிய எல்லா தலைவர்களும் காமெடியனா உருவாக்கணும். அல்லது நம்மளுடைய இந்த சோப் ஒப்பேரா மாதிரி வரும் தெரியுமா, தொடர்ந்து ம், வரும் இல்ல சீரியல். ம். சீரியல்ல பாத்தீங்கன்னா எல்லா சீரியல்லையும் ஒரு ஸ்டீரியோ டைப் கேரக்டர்ஸ் ஒரு 10 கேரக்டர் இருக்கும். ஆமா. ரொம்ப சீரியஸா பேசக்கூடிய ஆனா ரொம்ப குறைச்சலான நேரம் வரக்கூடிய கேரக்டர் ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இருப்பாரு. காமெடினா இருக்கிறவங்க ஒரு 5 கேரக்டர் இருப்பாங்க. அதுல வெவ்வேறு வேரியேஷன் காமெடி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடிக்கு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அது மாதிரி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் ஆர் தேர் இன் அ சிட்காம். இந்த சோப் ஒப்பேரா எல்லாம் வந்து இந்த கேரக்டரைசேஷனுடைய என்னென்ன இதுல நீங்க நிறுவுறீங்க அப்படின்றத பொறுத்து அது வந்து மக்கள் ஈஸியா நுகர்வாங்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரூல் புக்கே இருக்கு. ஆ. அதே மாதிரிதான் வந்து நாம அரசியல்வாதிகளை இப்போ வந்து கேரக்டரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டீரியோ டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அதுக்கு பின்னணியில நடக்கக்கூடிய இந்த வணிகமானது அதனுடைய தாக்கம் என்ன, அது என்ன வந்து நம்மளை பாதிக்குது அப்படின்றது சுத்தமா வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்காமலே அதை வந்து அப்படி கடந்து போயிட்டே இருக்கும். ம். ஆனா கஷ்டம்ன்றது எப்போ இது வருது இது அப்படின்னு ஹிஸ்டரியில இருந்ததே கிடையாதா? இப்போ நம்ம வந்து ஒரு 3000 4000 வருஷமா நமக்கு ஒரு பதிவு பண்ண வரலாறு இருக்குன்னா, இந்த மாதிரியான தன்மை, பொருளாதாரத்தை மையமா வச்சுதான் நிறைய போர்கள் இருந்திருக்கும். என்ன வித்தியாசம் பார்க்கலாம். இந்த ஒரு இதே சிவில் வார், பெரும் போர்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் பெரிய பெரிய அழிப்பு கூட நடந்திருக்கு. ஹிரோஷிமா, நாகசாகி மாதிரியான அழிப்புகள்லாம் நடந்திருக்கும். என்ன வித்தியாசத்தை பார்க்க முடியுது? அதுவும் இப்ப நம்ம பொருளாதாரத்தை மையமா வச்சதுதான். ஆனா தொழில்நுட்பத்தை காட்டிக்கிறதுக்காக பண்ணோம்னு அமெரிக்கா ஒத்துக்குது அத. அந்த நியூக்ளியர் பாம். அப்போ இன்னைக்கு அந்த தொழில்நுட்ப ஆளா காட்டிக்கிறதுக்காகவா அந்த அந்த வல்லரசு என்பதனுடைய டெஃபினிஷன் வந்து டெக்னாலஜிக்கும் எக்கனாமிக்கும் என்ன ஷிஃப்ட் நடந்திருக்கு அது கொஞ்சம் பார்க்கலாமான்னு தோணுது. ம், ஏன்னா முக்கியமான எவ்வளவு கேள்வி. தொழில்நுட்பம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல வல்லரசு. இப்ப எவ்வளவு வர்த்தகம் பண்றோங்கிறது வல்லரசு இருக்கு. அதுல என்ன வேரியேஷன் இருக்குன்னு பார்க்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கடந்த 100 ஆண்டு காலம் எடுத்து கூட பேசலாம். ரொம்ப நீண்ட வரலாறா இல்லைன்னா கூட. இல்ல அதான் நம்ம ஊர்ல இப்போ நாம 2 பேரும் பக்கத்து பக்கத்து தோட்டம் வச்சிருக்கோம். ம். அஹ், என்னுடைய தோட்டத்துல இருந்து என்னுடைய மாடு வந்து உங்க தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு, இன்னைக்கு மேய வந்துருச்சு அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். ஆமா. ஆனா நீங்களும் எங்கேயும் போக போறது இல்லை, நானும் எங்கேயும் போக போறது இல்லை அப்படின்னு ம். ரொம்ப நாள் சண்டை போட முடியாது இல்ல. ஆமா. ரெண்டாவது, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும், நம்ம தெருவுல இருக்கிற 2 3 பேருக்கு ஒரு 2 நாளைக்கு இறைச்சலா இருக்கும். ம். ஊர்ல இருக்கிறவனுக்கு, ஓ இந்த ஊர்ல இந்த தெருவுல ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வேலைக்கு இருக்கும். ம். பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிற சண்டை ஒண்ணுமே தெரியாது. ம். இன்னைக்கு பிரச்சனை அது கிடையாது. ம். ஒரு ஐபோன் தயாரிக்கிறாங்க, நம்ம எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு போன் தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிப்பு வந்து சைனால நடக்குதா, இந்தியாவில் நடக்குதா, இல்ல அமெரிக்காவில் நடக்குதா ம். எல்லா இடத்துலயும் அப்படின்ற நடக்குது. எல்லா இடத்து சோ அது அது வந்து ஒரு போருக்கான ஒரு ஆயத்தமாக பார்க்கப்படுது. இப்ப ட்ரம்ப் வந்து அது ஒரு அரசியலாக்குறாரு. ம். ஆனா அதுக்கு முன்னாடி ஐபோன் பண்ணதை நம்ம பார்க்கணும். ஆப்பிள் ஆமா. கம்பெனி என்ன பண்ணுது, எங்க வந்து எளிமையாக அவங்களுக்கு வந்து எங்க குறைந்த செலவுல அவனால உற்பத்தி பண்ண முடியுமோ, எங்க வந்து அவனுக்கு அந்த போன் உற்பத்தி பண்ணதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து ஈஸியா கிடைக்குதோ, தைவான்ல தான் உங்களுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸர் சிப்பும் வந்து பெரும்பாலான சிப் மேனுஃபேக்சரிங் அங்க இருக்கு அப்படின்றதுனால ஹோம்மேட். ஆ, அதனால இவன் என்ன பண்றா, தாய்வான்ல போய் ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க வந்து இப்ப சைனாலயோ தைவான்லயோ வந்து அதை உற்பத்தி பண்ணக்கூடிய செலவு ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய சம்பளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது
அல்லது தொழிலாளர்களுக்கு நீங்க இந்த கான்ட்ராக்ட் மூலமா அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. நீங்க அவங்களுக்கு இப்போ உடல்நலம் அவங்களுக்கு பாதிக்கப்படுது, தொடர்ந்து ஃபேக்டரியில உட்காந்து வேலை பண்ணும், அதனால அவங்களுக்கு காப்பீடு கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னும் போது இதெல்லாம் நான் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வரேன். இந்தியாவில நீங்க எங்க மக்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க முதலீடு பண்ணுங்க. இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல அதான் பண்றோம். நாம செய்யக்கூடிய இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கோங்களேன், தினம் தினம் பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்து அந்த நாட்டுல இருந்து அவன் இவ்வளவு முதலீடு பண்ணிட்டான் இவ்வளவு முதலீடு பண்ணிட்டான்னு நிறைய செய்திகள் வருது. ஒரு முறையா அதுல இவ்வளவு லட்சம் வேலை உருவாகும், இவ்வளவு 1000 வேலை உருவாகும்னு சொல்றாங்களே தவிர, நாம சமூக நீதினு பேசக்கூடிய ஒரு மாநிலத்துல இருக்கிறோம், உலகத்துக்கே முன்னோடின்னு நம்ம கொண்டாடுறோம், நிறைய இடங்கள்ல மேடைகள்ல பேசுறோம் அப்படின்னு. இதன் மூலமாக சமூக நீதி எங்க நிறுவப்படுது? இதன் மூலமாக சுயமரியாதை கூடிய வேலையாது. அந்த வேலையில செய்யக்கூடியவர்களுக்கு நாம எப்படி அவங்களுடைய ஒரு கண்ணியமான ஒரு கான்ட்ராக்ட் போடுறோமா, அவங்க மரியாதையோட வேலை செய்யக்கூடியதற்கான ஒரு சூழலை இந்த இடத்துல உருவாக்குறோமா அப்படின்ற அந்த குறியீடுகள் வச்சு இந்த அரசாங்கம் வெளியிட்டதுன்னா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, இவங்க பேசக்கூடிய மேடையில் இவங்க பேசக்கூடிய கொள்கைகளுக்கும் செய்யக்கூடிய செயல்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு புரியும். ஆனா குறியீடுகள் பாத்தீங்கன்னா இவ்வளவு 1000 வேலை உருவாகும்ன்றதோட நிற்குதே தவிர, இவ்வளவு 1000 மரியாதைக்குரிய வேலைகள் உருவாகும்ன்ற மாதிரி வரல. அங்கதான் ஒரு ஒரு சின்ன கேப் ஒண்ணு உழுவுது. வேலை உருவாகி அவன் சம்பளம் கிடைச்சால பெரும்பாலான இந்த ஃபேக்டரி வர்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கிய காரணமே அவன் சைனால இருந்து வெளில வர்றான். ஏன் வர்றான்னா சைனால உற்பத்திக்கான செலவு அதிகமாகுது. அந்த உற்பத்தி செலவை நம்ம குறைச்சிட்டு நம்ம இங்க எங்களுக்கு சின்ன குறைஞ்ச உற்பத்தியில நாங்க கொடுக்குறோம், கான்ட்ராக்ட்ல லேபர் கொடுக்குறோம், அவங்களுக்கு நீங்க அதிகமா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வருமோன்ற ஒரு சந்தேகம் வலுக்குது சில சமயம் பார்க்கும்போது. இது மாதிரி செய்திகள் அதிகமாக வரும்போது எல்லா மாநிலமும் இது பண்றாங்க. தமிழகத்தை மாத்திரம் நான் குறை சொல்லணும், எல்லா மாநிலமும் இது பண்றாங்க. மத்திய அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுலேயே அவங்க ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல அவங்க இந்த ட்ரம்ப் மாடல், ஏன்னா முதல்ல ஊடகங்களை அங்க வேலை செய்ய விடாம பண்ணிடுவாங்க. வெள்ள செய்தி வந்தாதானே உங்களுக்கு தெரியும், வெள்ள செய்தியா வரலன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அது மாதிரிதான் நடக்குது. சோ ஒட்டுமொத்தமா நான் இது எதுக்கு சொல்றேன்னு, கம்பெனிகள் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எப்படி அடுத்த ஊர்க்காரனை பாதிக்காது. இன்னைக்கு ஒரு ஐபோன் சைனால இருந்து இந்தியாவுக்கு வருதுன்னு சைனாவையும் பாதிக்கும், இந்தியாவையும் பாதிக்கும், அதற்கான ரா மெட்டீரியல் எந்த ஊர்கள்ல இருந்து வருதோ அவங்களையும் பாதிக்கும், இதை யார் நுகர்றாங்களோ அவங்களையும் பாதிக்கும். சோ ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உலக அளவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களை பாதிக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு பொருளாதாரம் இன்டர் கனெக்டடா இருக்கு. அது அப்படியே இன்டர் கனெக்டடா இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்ப நீங்க வரலாற்று ரீதியில கேட்டீங்க இல்லையா, வரலாற்று ரீதியில பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பேராசை இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களோ எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. பேராசையுடைய பரிமாணம் தானே சமூகத்துல ஏற்றத்தாழ்வு. அடுத்தவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நான் நல்லா இருந்தா போறோம், என் குடும்பம் நல்லா இருந்தா போறோம் அப்படின்ற அந்த ஒரு பேராசைக்கான அந்த ஒரு வெளிப்படை தான் நமக்கு நம்ம இன்னைக்கு ஏற்றத்தாழ்வுகளா பாக்குறோம். அது எல்லா சமூகங்களும் இருக்குன்னா இருக்குது, எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா ஊர்லயும் பேராசை பிடிச்சவன் 4 பேர் இருக்கத்தான் செய்வான், அவன் அவனால தாக்குதல் இருக்கும். ஆனா பெரும்பாலான மக்கள் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் பழைய நாகரிகங்கள்ல இந்த இந்தியாவாகட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், தென் அமெரிக்காவாக இருக்கட்டும், பழைய யூரோப்பாக கூட இருக்கட்டும், அரேபிய நாடுகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன நாடுகளாக சின்ன சின்ன சமூகங்களாக இருந்தபோது அதற்குள்ள ஒரு மெக்கானிசம் இருந்துச்சு. அதுக்குள்ள நம்மளே பண்ணிக்க போகுது, நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி. அத இன்னைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டு எல்லாமே ஒரு நேஷன் ஸ்டேட்டா மாறும் போது கூட நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இது எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா இன்னமும் கூட இப்போ அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் என்னன்னா, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த கடைக்கோடி மக்களுக்கும் அந்த
சமூகத்துல எல்லா விதமான உரிமைகளும் கிடைக்கணும் அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு கான்சியஸா இவங்க வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் டிபேட்டே எவ்வளவு பெருசா போகுது. ஆமா. அத மொத்தத்தையும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற அளவுக்கு சமூகத்துல இருந்த அந்த முதல்ல இருந்து ஆல்ரெடி இருந்த ஏற்றத்தாழ்வுகள்ல இருந்து எப்படி வெளில வரணும், புதுசு எப்படி நம்ம ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்றதற்கான எல்லாத்தையும் கான்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்கோம். இந்த அதான் அடுத்த பழைய கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன் நான். என்னன்னா இப்போ இந்த கணிப்பை காந்தி மாதிரியோ ஒரு எத்திக்கல் சிஸ்டமா டால்ஸ்டாய் மாதிரியோ எயின்ஸ்டன் உட்பட போருக்கு எதிராக பேசுறேன் அறிவியலாளர்கள ஒரு லிட்ரேச்சரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு திங்கர் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் எடுத்தாலும் இவர்கள் இதை நோக்கி தான் இது நகருதுன்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம அதை மறந்ததனுடைய விளைவு இந்த தலைவர்கள் மட்டும் இல்ல மக்களுமே அதை மறந்ததனுடைய விளைவு தலைவர்களை தேர்வு பண்றதுலே தவறு பண்றோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா நான் எப்பவுமே இருக்கேன். மக்களும் மறந்துடுறாங்க எதை வேல்யூ சிஸ்டமா பிடிக்கணுங்களாமா. ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை நோக்கி தான் நம்ம போறோம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்கல இல்ல நம்ம அது அதனுடைய விளைவு தானே இன்னைக்கு மோடியோ ட்ரம்ப்போ நம்ம யாருக்கு சொல்லணும்னாலும் நான் காந்தி மட்டும் சொல்றேன் நீங்க அம்பேத்கர் சொல்றதும் அப்படிதான். இதை விட்டுட்டீங்கன்னா இங்க நோக்கி தான் நகரும் அதை விட்டுறாதீங்க பிடிச்சிங்கிறதான அரசியல் சாசனம். இந்த இந்த ஆங்கரை நீங்க விட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு தத்தளிக்கிற கப்பலா மாறிடுவோன்ற ஒரு தெளிவு எல்லாருக்கிட்ட இருந்திருக்கு. இந்த இந்த லாஸ் ஆஃப் இந்த வேல்யூ சிஸ்டமும் இந்த இன்டெலிஜென்ஸும் ஒரு முக்கிய காரணமா இருக்குமோ இந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் கூட இந்த வேல்யூ சிஸ்டத்தை லாஸ் பண்ணதா இருக்குமோ. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு எக்ஸ்பிளாய்டேட்டிவ் மாடல். நீங்க ஐபோன்லாம் சொல்லும்போது கூட நம்ம ட்ரூ காஸ்ட் மாதிரி இந்தோனேஷியா தாய்வானு பிலிப்பீன்ஸ் மாதிரி நாடுகளை எப்படி சுரண்டுறாங்கிறத நிறைய ஆவணப்படங்கள் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாகவும் படிச்சா கூட ஆனா அதுல இருந்து விடுபடவே முடியல அப்படிங்கிறது காரணம் அந்த வேல்யூ சிஸ்டத்தை நம்ம செகண்டரியா கூட வைக்கல அப்படிங்கிறத பாக்குறேன். அப்ப இந்த 100 ஆண்டுக்கு முன்னாடி இப்படிதான் அந்த சமூகம் நகரங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திருப்பாங்கல்ல. அப்படி ஒரு பொருளாதாரத்துல இப்ப குமரப்பா சொல்லலாம் எக்ஸ்பிளாய்டேட்டிவ் எக்கனாமிக்கு எதிராக நிறைய பேசுறாரு அவரு. ஏன்னா நம்ம ஒரு எபிசோடாவே பேசலாம்னு நினைச்சிருக்கோம் டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி வந்து எப்படி போருக்கு எதிரானதா இருக்கும்னு. ஆனா இந்த கணிப்பு வந்து அவங்க எடுக்கிறதுக்கான அந்த சூழல்ல இருந்து இங்க நகர்ந்து இல்லையா இந்த பீரியடை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். தொழில்நுட்பம் அரசியல் தாண்டி இந்த வேல்யூ சிஸ்டத்தை கொடுத்து தொங்கன மனுஷங்க காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு காரணமா ஏன்னா தலைவர்களே நான் சொல்றேன் அந்த எதை முடிவெடுக்கணுங்கிற முடியாம தானே தவறி போறாங்க. தேர்வு பண்றது எக்ஸ்பிளாய்டேஷனை தேர்வு பண்ணிட்டு எப்படி நம்ம பீஸ் எதிர்பார்க்க முடியும். சொந்த மக்களே சுரண்டி நீ எப்படி நான் வந்து தேசத்துக்கு தேசம் நடக்கிற போர் கூட சொந்த மக்கள்ல இருந்து தொடங்குதுன்னு நான் பாக்குறேன். அந்த சொந்த அந்த நாட்டு மக்களையோ அந்த மாநிலத்து மக்களையோ வதச்சு இயற்கை சீரழிவு மட்டும் இல்லை எல்லா சீரழிவுகளும் அதை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு அமைதியை தந்துட முடியும்னா அங்கதான் எனக்கு அந்த நம்ம இந்து ஸ்வராஜோ இல்ல மற்றதுலயோ சொல்ற அந்த மீன்ஸ் அண்ட் எண்டு பத்தின கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ப்ராசஸ் தப்பா செஞ்சு எண்டு மட்டும் எப்படி நல்லா இருக்கும். நீங்க போற பாதையே தவறு ஆனா இலக்கு மட்டும் சரியா இருக்கும் நம்புறது. அந்த இடம் நம்ம பேசினா இன்ட்ரோடக்ஷன் அதோட நிறுத்திட்டு ஒவ்வொரு எபிசோடா பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த டிரான்சிஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது நீங்க பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு மைண்ட்ல வந்த இமீடியட் விஷுவல் என்னன்னா பள்ளிக்கூடத்து வாசல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க இப்பெல்லாம். எல்லா பள்ளிக்கூடத்து வாசல்லையும் தேர்வுல எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கிறான் அவங்களுடைய மாணவர்கள் அப்படின்னு அவங்களுடைய விளம்பரமா தான் அதை போடுறாங்க. அதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா பெற்றோர் மனதுல வந்து என் பிள்ளையோட போட்டோவும் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்க. ஏன்னா நமக்கு சுயமா சிந்திச்சு இது நம்ம பிள்ளை இதுல வரணுமா வரக்கூடாதான்னு யோசிக்கிற அளவுக்கு பெற்றோர்களுக்கு புரிதலும் கிடையாது. மற்ற பிள்ளைங்களோட போட்டோ இப்ப மற்ற இடத்துல எல்லாத்துலயும் சொல்றோம் ஊடகங்கள் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளோட போட்டோ வந்துச்சுன்னா அதை மறைக்கணும் மாஸ்க் பண்ணணும்னு சொல்லணும். எந்த பள்ளிக்கூடத்துக்காக அது சொல்லியிருக்கோமா பாத்தீங்களா? எல்லா பள்ளிக்கூடத்து அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பசங்களுடைய ஜூனியர் எல்லாருமே வந்து மைனர் தான். எந்த பள்ளிக்கூடத்து விளம்பரத்திலேயாவது நீங்க ஏன் வந்து பசங்களோட போட்டோவை போடுறீங்கன்னு இது வரைக்கும் யாரும் கேட்கல. நம்ம பரிந்துரை மட்டும் பண்ணாங்க போடக்கூடாதுன்னு. ஆனா அது ஒரு சட்டமாகவோ ஒரு ஆர்டராகவோ கொண்டு வரல. இது வரைக்கும் எடுத்துட்டு வரல. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் முழு பக்கத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் இப்பெல்லாம். ரெண்டாவது கல்லூரிகள் அளவுக்கு போகும்போது இது எப்படி மாறுதுன்னா சென்ற வருடம் எங்க கல்லூரியில படிச்சவர்களுக்கு மிக அதிக எந்த அளவுக்கு சம்பளத்துல அவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க ரெக்ரூட்மெண்ட்ல. சோ
இதுல இருந்து தான் வந்து உருவாகுது. உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அந்த வணிகம்ன்றது எங்க உள்ள நுழையுதுன்னா, உங்களுடைய மொத்த வேல்யூவும் வந்து நீங்க அந்த ஒரு மார்க்லயோ, அந்த ஒரு சம்பளத்திலேயோ அடக்கிட்டீங்க. ம். அது இல்லாத பெற்றோர்கள் ஏதோ தங்கள் பிள்ளைகள் ஏதோ குற்றம் பண்ணிட்டு தான் நெனைக்கிறாங்க. அல்லது தாங்கள் ஏதோ குற்றம் இழைச்சுட்டு தான், நான் என் புள்ளைங்களுக்கு நல்லாவே வளர்க்கலைங்க. மார்க்கே வாங்கல என் புள்ள. ம். மார்க் வாங்கலன்னா நல்லது. மார்க் வாங்கலன்னா நல்லது. பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே இருந்து பண்ணிச்சுனாலும், யூனோ அப்பப்போ போயிட்டு வந்து, அங்க இருக்கிற மத்த பிள்ளைகளோட அன்பா இருக்கிறது எப்படி? பழகுறது எப்படி? இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போறாங்க. மார்க் வாங்குறதுக்கு மாத்திரமே போகல. ம். அரசாங்கங்களும் இதுல உள்ள இறங்கிட்டாங்க. இப்ப அரசாங்களும் 99% எங்க மாவட்டத்துல வந்து எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. ம். அதுல 34% வந்து கணிதத்துல 100க்கு 100 வாங்கிட்டாங்க. ம். அப்படின்றத பெருமைப்படுத்துறத வந்து நிறுத்திட்டு, என்ன எங்க பள்ளிக்கூடத்துல வந்து மாணவர்கள் எங்க மாவட்டத்துல இத்தன மரங்கள் நட்டாங்க. ம். அல்லது எங்க பள்ளிக்கூடங்கள் மூலமாக சமூகத்துல இந்த மாற்றங்கள் நடந்திருக்குது. ம். அப்படின்ற விஷயத்த நம்ம முன்னிறுத்தல. ம். அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நான் வந்து திரும்பி திரும்பி நான் வந்து நம்ம இம்மீடியட் சொசைட்டிக்கு ஏன் வரேன்னா, இந்த ம். வேல்யூ சிஸ்டம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாகவும், விளம்பரங்கள் மூலமாகவும் வந்து நமக்கு நம்மள மாத்திட்டே இருக்கு. ம். கடந்த ஒரு 100 வருஷமா இது நடந்துட்டு இருக்குது. ம். ஒரு பக்கம் காந்தி போன்றவர்கள் பேசின விஷயங்கள், இந்த அக்டோபர் 2ஆம் தேதி நான் திரும்பி இன்னொரு ஹிந்த் ஸ்வராஜ் இன்னொரு 5 பேர், 10 பேரோட ஆரம்பிக்கிறேன். ம். மற்றொரு பயணம். இத பத்தி படிக்கிறது எப்படின்னு. அது மாரி புத்தகங்கள்ல அதான் கடந்த 100, 150 வருஷங்கள்ல இது இத பத்தி எழுதினதிலேயே மிக வலிமையான புத்தகம் எதுன்னா ஹிந்த் ஸ்வராஜ்ன்னு சொல்லி உலக அளவுல இப்ப எல்லாம் சொல்றாங்க. ம். அது மாதிரி வந்து இந்த மாடர்னிட்டின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் நல்லது. ம். அ போட்டி நிலவுவது நல்லது. ம். வேணும். 2வது வளர்ச்சின்றது குன்றாமல் என்றும் வளர்ந்து கொண்டே இருப்பது நல்லது. ம். ம். இதெல்லாம் வந்து நம்ம எதனோட குறியீடா பார்க்கிறோம்னா, இதெல்லாம் வந்து ஒரு வளமை உள்ள இருக்கக்கூடிய இடத்தோட குறியீடா பார்க்கிறோம். ம். ம். இத உடைச்சு அனைவரும் சமமாக பகிர்வது நல்லது. ம். சமூகத்துல மக்கள் ஒன்றா இணையறதுக்கான ம். ம். தளங்களும், வேலைகளும், ம். அதற்கான நேரமும் அனைவருக்கும் இருப்பது நல்லது. சமூகத்துல எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ நாம சொல்றோம். இப்போ என் நண்பர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். ம். ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ம். ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது நண்பர் யாரோ ஒருத்தர் சொன்னாரு. நீங்க சொன்னீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அ யாரோ சமீபத்தில சொன்னது ரொம்ப நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது. ம். தமிழகத்தில நீங்க என்ன நடந்தாலும் வந்து சாப்பாடு கிடைக்கும். நேத்து நான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்கல்ல. ஆமா. ரொம்ப நேரம் அது ஓடிட்டே இருந்துச்சு. ம். அ ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க தமிழகத்தில எங்க போனாலும் நீங்க வந்து பட்னியோட ஒரு ஆள் இன்னைக்கு தூங்குறதுக்கான நிலைமை இல்லாத இருக்கு. ஏதோ ஒண்ணு கிடைச்சிரும். ம். சாப்பாடுன்றது உங்களுக்கு எங்க இருந்தாலும் கிடைக்கும். ம். இத நம்ம எங்க கொண்டாடி இருக்கோம்? இத ஒரு விஷயமாவே ம். பார்த்தது இல்லல்ல. ஆமா. நம்ம நம்ம மாத்திரம் இல்ல. இப்ப இந்த நாய்கள் வந்து தெரு நாய்கள இல்ல பத்தி பெரிய போராடினா சோறு கிடைக்கும்னு உறுதி பண்றது தமிழ்நாடு தான் இந்தியால அப்படின்னு சொல்லலாம். ஆமா. மனுஷங்களுக்கு போராடுறதுக்கே மாத்திரம் நீங்க இல்ல. நீங்க அடுத்தவங்களுக்கு சிந்திச்சா சோறு கிடைக்கும்ன்ற ஒரு சூழல் ஒரு 100 ம். வருஷமா முன்னாடி இருந்திருக்கலாம். பட் 100 வருஷமா பல்வேறு கட்சிகள் ஒரு ஆள்னு சொல்ல வரல. நீதி கட்சியை தொடங்கி இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க. பட்னி இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு வேல்யூ சிஸ்டத்தை விரும்பி வேணா இருக்கலாம், விரதம் இருக்கலாமே தவிர, ஒரு மனிதன் பட்னி இருந்தா அடுத்தவன் துன்பப்படுற ஒரு சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முக்கியமான வேல்யூ சிஸ்டமா ம். நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஆமா. பாரதி சொன்ன மாரி, ம். "தனி மனிதனுக்கு உணவில்லையேல்" அப்படின்ற அந்த ம். ஒரு வார்த்தை ஒண்ணு வருதுல்ல. ம். ம். எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னா, அது வந்து எங்கேயோ வந்து டீப் இன்சைட் நம்ம கான்ஷியஸ்குள்ள போயிருக்குல்ல. ஒரு ம். சமூகமாக சிந்திக்கும் போதோ, தனிநபராக சிந்திக்கும் போதோ, சுத்தி இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டானா அதான் இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு 1 வாரமா ம் வட இந்தியாவிலருந்து வந்திருக்கக்கூடிய வல்லுனர்கள்ன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் குழுவோட வேலை பண்ணிட்டு இருந்தோம். ம்.
அவங்க திருப்பி திருப்பி ஆச்சரியமா பாக்குறது என்னன்னா, நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது தமிழகத்துல கேட்கிற முதல் வேலை வந்து சாப்பிட்டீங்களா? ஆமா, கேட்கிறோம்ல. ஆமா. பல மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலத்திலயும் வந்து இந்த ஒரு மரபு இல்ல. ம், இந்த ஒரு கலாச்சாரமும், இந்த ஒரு இதுவும் வந்து வணக்கங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களான்னு கேட்கறது எல்லா இடத்துலயும் இருக்குது. ம், ஆனா, நாம அந்த நலமா இருக்கீங்களோட கூட சேர்ந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம்ல. ஆமா. அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ம். காலையில பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறீங்க. மதியம் பார்த்தாலும் கேட்டுக்கிறீங்க. சாயங்காலம் பார்த்தா, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறீங்க அப்படின்றாங்க. பட் இந்த சாப்பிட்டீங்களான்றது சச் அன் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். ஆமா, இட்ஸ் அன் இண்டிகேட்டர். அது வந்து ஒரு ஒரு குறியீடு. ஆமா. அது வந்து அடுத்தவன் நல்லா இருக்கானா, இல்லையான்றதற்கான குறியீடு மாத்திரம் இல்ல. உங்களுக்கு அந்த பரிவு இல்லை இருக்குதா இல்லையான்றதுக்கான குறியீடு. ம், இல்லையா? அந்த எந்த சமூகத்தில இந்த சாப்பிட்டீங்களான்ற கேட்கறது இன்னமும் அழியலையோ, அத ம், ம். கொண்டாடணும்ல நம்ம. அத ஆமா. கொண்டாடாம நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் எவ்வளோ பேர் இத கேட்பாங்க அப்படின்றத யோசிக்கணும். அடுத்த தலைமுறையில அந்த கேள்வி இருக்குமா? இருக்காதா? அது மாதிரி நம்ம கொண்டாட வேண்டிய விஷயங்கள மறந்துட்டோம் அப்படின்றது, ம், ஒரு பக்கம் அங்க தான் வந்து நம்ம இன்னும் அதிகமா சிந்திக்கணும். நம்ம வந்து ம், இதுக்கு எப்படியெல்லாம் விக்டிமா மாறிட்டு இருக்கோம். ம். எப்படி இது வந்து நம்மள பாதிக்குது? இந்த வேல்யூ சிஸ்டம் உடைய மாற்றம் வந்து நாம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதும் சேர்ந்தே யோசிக்கணும் அப்படின்றது தான் தொடர்ந்து இந்த எபிசோட்ல நம்ம பேசணும். நீங்க ம், சொன்ன ம், மாரி அதற்கான தலைவர்கள் இல்லாம போறது ஒண்ணு. அந்த ம். தலைவர்கள் எங்கேருந்து உருவாங்க? நம்ம வீட்ல இருந்து தானே உருவாவாங்க. ஆமா, அதற்கான சூழல நாம எப்படி உருவாக்கணும் அப்படின்றதும் பார்க்கணும். அ ஆமா. அப்படின்றதோட நான் நிறுத்திக்கிறேன்னு நெனைக்கிறேன். தொடர்ச்சியா பேச வேண்டிய கருத்து. இது ஒரு குறுகிய நேரத்துல பேசி முடிக்க முடியாது. 5 எபிசோட்லயும் பார்ப்போம். வெவ்வேறு வகையில தொழில்நுட்பம், பொருளாதாரம், மெகா ஸ்பேஸ் எக்கனாமி மாதிரி ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி இதெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்துட்டு போவோம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியான உரையாடல் வேணும். வாய்ப்பு இருந்தா இந்த ஒவ்வொரு சீசனுடைய இறுதியிலும் நேர்லயே மக்களோட சந்தித்து உரையாடலான்றதும் எங்களுக்கு யோசனை இருக்கு. பார்ப்போம். 5வது எபிசோடு, 6வது எபிசோட்ல கூட நேரடி உரையாடல் கூட நடத்தலாம்னு திட்டமிடலாம். ஏன்னா ஆமா. மக்களும் இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தொடர்ச்சியா பேசணும். நன்றி. ஓகே. தொடர்ந்து பேசுவோம் மக்களே. கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் தொடர்ந்து குடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்ற பேரோட பகிர்ந்துக்கோங்க. ம். நாங்க வந்து இந்த லைக் போடுங்கன்னுலாம் கேட்க மாட்டோம். நன்றி. தேங்க் யூ. வணக்கம்.